இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் ஒயிட் ரைஸ், கிள்ளு மிளகாய் சாம்பார், அப்புறம் கோஸ் பொரியல் சிறுபருப்பு போட்டு செஞ்சுருந்தேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பையுமே மதியமாக இருந்துச்சு. எனக்கு இந்த கிள்ளு மிளகாய் சாம்பார் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. என் ஃப்ரெண்டு தான் அதை சாப்பிட்டாங்க. நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அப்பா சிக்கன் ரோலும் பூ வாங்கி கொடுத்தாரு. எப்போவுமே அப்பாவுக்கு தான் தெரியும் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ பசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் ஃபீல் பண்ணேன், நான் எங்கள் வீட்டுக்காரை ஃபீல் பண்ணேன். ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்ட்டு வரோம், ஒரு வாரத்தை கூட டீ குடிக்கிறியா, எதுனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா, எதுனா கேட்குறாரா பற்றியா அப்படின்னு மைண்டில் நினச்சின்னு வந்தேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஏமாற்றம் தான் இருக்கும். அதனால் ரொம்ப எதிர்பார்க்கறதுலாம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ்னால் எங்கள் அண்ணன் வந்திருந்தார். எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா ஜெயசெல்வன் அவர் பேர். ரொம்ப தங்கமான மனுஷன். எங்கள் அம்மா வயிற்றில் இவர் பிறக்கலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனாலாம் நிறைய இருக்குது. ஏன்னா எங்கள் பிரவீன், அபி, சுந்தர் சேட்டு, பிரசாத் அண்ணா எப்படியோ அதே மாதிரி தான் அவருமே. ரொம்ப க்ளோஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் தெரியும். எல்லாம் செல்லமாக அம்முக்குட்டி கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு இதயம் கொண்ட ஒரு அண்ணா அவர். எப்படி சொல்கிறது, எங்கள் அண்ணியுமே எங்கள் அண்ணி வந்ததுக்கப்புறம் அவ்வளோவா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அவருக்கும் ஒரு பையன் இருக்கிறான். திடீர்னு தான் வீட்டுக்கு வந்தாங்க. அவர் வந்ததும் பின்னாடியே எங்கள் பிரசாத் அண்ணா வந்தான், எங்கள் அண்ணன். இவருங்க 2 அண்ணனுங்க ப்ளஸ் இல்லை, நம்ம அவங்க 2 அண்ணன் வந்துக்கிறாங்க போல் அப்படின்னு சொன்னால், வாங்க உங்களுக்காக தான் ஸ்வீட் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுத்தேன். அப்புறம் ரஸ்க்கு கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்த ரஸ்க்கு அது எல்லாம் தொட்டு ஷேர் பண்ணி ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்காரு, நான் எல்லாருமே உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் பயங்கர ஒரு காமெடியான ஒரு விஷயம் போயின்னு இருந்தது. அதை வெளியே கூட சொல்ல முடியாது. அதே தான் அரை மணி நேரம் அந்த விஷயத்தை பற்றி பேசி, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, அமைதியாக போங்க அப்படின்ற அளவுக்கு அது போச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அம்மா பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நான் நன்றியாக இருக்க வேண்டிய ஒரு அண்ணா அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப 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 தங்கமான மனுஷன். எப்படி சொல்கிறது, நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவேன், பிரவீன் நம்ம கூட அவர் பிறந்திருக்கலாம்டா அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்லுவேன். ப்ளஸ்ஸிலாம் குழந்தை இல்லாத போது அழுது எங்கள் தங்கச்சிக்கு குழந்தை இல்லை சப்பான்னு சொல்லிட்டு பொருத்தனைலாம் பண்ணிக்கின ஒரு அண்ணா அவர். தேங்க்யூ டு ஆல். மறக்காமல்